தேர்தல் முடிந்த கையோடு ஒரு விடயத்தை அனைவருக்கும் சொல்லியிருந்தோம். எந்தெந்த சபைகளிலே எங்களுக்கு அதிகூடிய எண்ணிக்கை இருக்கிறதோ அந்த சபைகளிலே நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு மற்ற எல்லா தரப்பினரும் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். அது ஒரு கோட்பாடாக நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இது இந்த தேர்தலில் மட்டுமில்லை, 2018ஆம் ஆண்டு தேர்தலில் கூட நாங்கள் இதைத்தான் சொல்லியிருந்தோம். நாங்கள் பல கட்சிகள் அல்லது கூட்டணிகள் கூட்டமைப்புகள் இந்த கோட்பாட்டை அவர்களும் ஏற்றிருந்தார்கள். இந்த தேர்தல் சட்டத்தின் கீழே எந்த கட்சிக்கு கூடிய ஆசனங்கள் இருக்கிறதோ அந்த கட்சி ஆட்சி அமைப்பதற்கு மற்ற கட்சிகள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற கோட்பாட்டை அவர்கள் ஏற்றிருந்தார்கள். அப்படியாக பார்க்கிற போது வடகிழக்கிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு 35 சபைகளிலே அதிகூடிய எண்ணிக்கை இருக்கிறது. 35 சபைகளிலே நாங்கள் ஆட்சியை அமைக்க வேண்டும். அதற்கு இந்த கோட்பாட்டுக்கு இணங்கின ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அந்த இணக்கப்பாட்டின் அடிப்படையிலே செயற்பட்டிருக்க வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எங்களுக்கு 35 சபைகள் கிடைக்கும், தங்களுக்கு 2, 3, 4 சபைகள் தான் கிடைக்கும் என்ற கணக்கை கண்டு அறிந்த உடனே அவர்கள் இருவரும் ஏதோ கொள்கை உடன்பாடு ஒன்றுக்கு வருவதாக சொல்லி தங்களை ஒரு கட்சியாக கணிக்க வேண்டும் என்று இப்பொழுது கோருகிறார்கள். அது முறையற்ற ஒரு செயற்பாடு. அப்படி என்றால் 4-5 கட்சி சேர்ந்து நாங்கள் ஒரு கட்சி, எங்களுக்கு தான் கூடிய எண்ணிக்கை என்று சொல்லி அது ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற ஒரு செயற்பாடு. மக்கள் ஆணை வழங்கிவிட்டார்கள். எந்த கட்சிக்கு கூடுதலான எண்ணிக்கை இருக்கிறதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும். அதை அவர்களும் ஏற்றிருந்தவர்கள். ஆனால் இப்படியான குதர்க்கமான ஒரு செயற்பாட்டிலே அவர்கள் இறங்கின காரணத்தினாலே நாங்கள் அனைவருக்கும் திரும்பவும் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தோம். நாங்கள் கூடுதலான ஆசனங்கள் உள்ள இடங்களிலே ஆட்சி அமைப்பதற்கு எவராக இருந்தாலும் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டியது அவர்களுடைய தார்மீக கடப்பாடு, ஜனநாயக கடப்பாடு என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதன்படி பல சபைகளிலே நாங்கள் இப்பொழுது நிர்வாகத்தை பெற்றிருக்கிறோம். எங்களுக்கு அதிகூடிய ஆசனங்கள் இல்லாத சபைகளிலே நாங்கள் அதனை செய்ய முடியாமல் போயிருக்கிறது. ஆனால் நாங்கள் போட்டி போடுகிறோம். ஏனென்றால் இவர்கள் இணங்கி வராமல் ஒரு பொய்யான எண்ணிக்கையை காண்பிக்கிற காரணத்தினாலே நாங்கள் அனைத்து சபைகளிலேயும் போட்டி போடுகிறோம். நேற்றைய தினம் பருத்துத்துறை நகர சபையிலே எங்களுக்கு அதிகூடிய ஆசனங்கள் இருக்கவில்லை, ஆனால் போட்டி போட்டோம். நாங்கள் அதை பெறவில்லை. இன்றைக்கு வல்வெட்டித்துறையிலே நாங்கள் போட்டி போட்டோம். எங்களுக்கு அதிகூடிய ஆசனங்கள் அங்கே இருக்கவில்லை. 7-6 என்ற அடிப்படையில் மட்டும்தான் ஒரு வாக்கினாலே அது தோற்றிருக்கிறோம். சாவச்சேரி நகர சபையிலே எங்களுக்கும் தமிழ் மக்கள் தேசிய முன்னணிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் ஒரே அளவான எண்ணிக்கையாக இருந்தது. அங்கே வாக்கெடுப்பிலே நாங்கள் சமமாக வந்தோம். 2 தவிசாளர் 2லேயும் சம எண்ணிக்கை வந்தது. லொத்தரிலே அவர்கள் வென்று விட்டார்கள். ஆகையினாலே நாங்கள் சொன்ன கோட்பாட்டின் அடிப்படையிலே நாங்கள் இப்பொழுது ஆட்சி அமைத்து கொண்டிருக்கிறோம். சில இடங்களில் பல இடங்களிலே நாங்கள் சொன்ன உடன்பாட்டுக்கு மாறாமல் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம். விசேடமாக வவுனியா மாநகர சபையிலே நாங்கள் எங்களுடைய ஆதரவினால்தான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மேயர் பதவியை பெற்றிருக்கிறது, ஒரு வாக்கு வித்தியாசத்திலே. அது நாங்கள் இந்த கோட்பாட்டை சொன்ன காரணத்தினாலே நாங்கள் அதனை செய்திருக்கிறோம். ஆகையினாலே எந்தெந்த சபைகளிலே யார் யாருடைய ஆதரவு கிடைக்கும் என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு சில சபைகளில் மட்டும்தான் ஒரு இணக்கப்பாடோடு நாங்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். நெல்லூர் பிரதேச சபையிலே ஒரு ஒப்பந்தம் கைச்சாதிடப்பட்டிருக்கிறது தமிழ் மக்கள் கூட்டணியோடு. திருவண்ணாமலையிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸோடு ஒரு ஒப்பந்தம் கைச்சாதிடப்பட்டிருக்கிறது. அப்படியான ஒரு சில இடங்களை தவிர மற்ற இடங்களிலே நாங்கள் கூட்டாட்சியோ கூட்டணி ஆட்சியோ சேர்ந்த ஆட்சியோ எதுவுமே செய்யவில்லை. எங்களுக்கு அதிகூடிய ஆசனங்கள் இருந்தால் நாங்கள் போட்டி போடுவோம். மற்றவர்கள் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும். அதை நாங்கள் சொல்லாத எவராக இருந்தாலும் அவர்கள் ஆதரிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. தனிப்பட்ட ரீதியாகவும் விமர்சித்தீங்க, கட்சி தமிழரசு கட்சி சார்பாகவும் விமர்சித்தீங்க. சில இடங்கள்ல நீங்க ஆட்சியை கைப்பற்றுறதுக்காக அவைகளோடு சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்கீங்க. நாங்கள் ஒருவரோடையும் சேர்ந்து ஆட்சி அமைக்கல. இப்போ இவ்வளவு நேரம் நான் சொன்னதை விளங்காமல் என் கேள்வி கேட்குறீங்க.
நாங்கள் ஒருவரோடையும் சேர்ந்து ஆட்சி அமைக்கல. எங்களுக்கு எங்கே கூடுதலான ஆசனங்கள் இருக்கிறதோ அங்கே எங்களுடைய வேட்பாளரை நிறுத்துறோம். மற்ற அனைவரும் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறோம். அவ்வளோதான். கொள்கை எங்களோட கொள்கை வந்து இந்த தேர்தல் முறையின் கீழே கூடுதலான ஆசனங்கள் உள்ள கட்சி தான் நிர்வாகத்தை அமைக்க வேண்டும். அதுதான் கொள்கை. வேறொரு கொள்கையும் இங்கே இல்லை. இது மக்களுக்கு சேவை செய்கிற சபைகள், மக்களுக்கு அடிப்படை சேவைகளை புரிகிற சபைகள். அதில் போட்டி போடுறது யார்? ஏன் நாங்கள் போட்டி போட்டிருக்கிறோம்? அந்த சேவைகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக. அப்போ அது மட்டும்தான். இந்த உள்ளூராட்சி சபைகளில் வேறு கொள்கைகள் இல்லை. மக்களுக்கு சேவை செய்ய வேணும், அடிப்படை சேவை. அந்த சேவைக்காக நாங்கள் போட்டி போட்டு எல்லாரும் அதுக்காக தான் போட்டி போட்டார்கள். நாங்கள் தான் சேவை செய்ய போகிறோம், நாங்கள் கூடுதலாக சேவை செய்வோம் ரெண்டு அடிபட்டு போட்டி போட்டு எங்களுக்கு கூடுதலான ஆசனம் கிடைச்சால் நாங்கள் தான் நிர்வாகத்தை அமைக்க வேணும். நிர்வாகத்தை அமைக்கிறதுல குளறுபடி செய்து அதில் குதர்க்கமான நிலைப்பாட்டுகளை எடுத்து செயற்படுகிறவர்களோட எங்களுக்கு எந்த விதமான பொறுத்தனையும் கிடையாது. நாங்கள் சொல்லுவதெல்லாம் ஒரே ஒரு கோட்பாடு தான் இதில் இருக்குது. கூடுதலான எண்ணிக்கை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் நிர்வாகத்தை அமைக்க வேண்டும். மற்றவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். இது நாங்கள் பகிரங்கமாக விடுத்திருக்கிற கோரிக்கை. சிலர் ஆதரவு அளிக்கிறார்கள், சிலர் ஆதரவு அளிக்காமல் விடுறார்கள். அது அவர்களுடைய பிரச்சனை. ஆனால் நாங்கள் சொன்ன கோட்பாடு தெளிவான ஒரு கோட்பாடு. அதுக்கு மாற்று கருத்து அவருமே சொல்ல முடியாது. முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு. மன்னாரிலையும் ஒரு சில காணி துண்டுகள் வடக்கு மாகாணத்தில் மற்ற 4 மாவட்டங்களில் 3 மாவட்டங்களில் வவுனியா தவிர்ந்த மற்ற எல்லாமா 4 மாவட்டங்களில் 5941 ஏக்கர் காணி அரசுடைமையாக்கப்படுவதற்கான ஒரு வர்த்தமானி பிரசுரம் மார்ச் மாதம் 28ஆம் தேதி பிரசுரிக்கப்பட்டது. அது சம்பந்தமாக நாங்கள் கடுமையாக அரசாங்கத்தை எதிர்த்தோம். அது மீள்கை வாங்கப்பட வேண்டும் என்று நான் தேர்தல் நாட்களிலேயே கோரிக்கை விடுத்தேன். இல்லையென்றால் பாரிய மக்கள் போராட்டத்தை, சட்ட மறுப்பு போராட்டங்களை நடத்துவோம் என்றும் சொல்லியிருந்தேன். நான் கொடுத்த காலக்கெடு மே மாதம் 28ஆம் தேதி. அதற்கு ஒரு நாள் முன்னதாக மே மாதம் 27ஆம் தேதி அரசாங்கம் பகிரங்கமாக தாங்கள் அதனை மீள கைவாங்குவதாக அறிவித்தார்கள். மீள கைவாங்குவதாக உத்தியோகபூர்வமாக காணி அமைச்சு ஒரு பகிரங்க அறிவித்தலை விடுத்திருக்கிறது. ஆனால் அப்படி விடுத்து 2-3 வாரங்களாகியும் இன்னமும் அது மீள்கை வாங்கப்படவில்லை. ஆகையினால் சென்ற வாரம் நான் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு அடிப்படை மனித உரிமை வழக்கொன்று தாக்கல் செய்திருக்கிறேன் பொது நன்மைக்காக. அந்த வழக்கு நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அரசுக்காக ஆஜரான சட்டத்தரணி அந்த அரசாங்கம் கொடுத்த பொதுவாக பகிரங்கமாக கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் செயற்படாமல் அமைச்சரவை அனுமதியையும் பெற்றுத்தான் நீதிமன்றத்துக்கு ஒரு மறுமொழி சொல்லுவதாக சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது நல்ல விடயம். இல்லை என்று சொன்னால் இது மீள் கைவாங்கப்பட்டிருக்காது. இப்போ கூட பகிரங்கமாக சொல்லிவிட்டும் 2 வாரத்துக்கு பிறகு நீதிமன்றத்தில் போய் கேட்குற போது நேற்றைய தினம் நாங்கள் முள்ளுகாய் வாங்குகிறோம், அப்பொழுது அதனை பிரசுரிப்போம் என்று கூட பதில் சொல்லவில்லை. அமைச்சரவையிட்ட கேட்க வேண்டும் என்று நேற்று நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அமைச்சரவையிட்ட விசாரித்து பதில் சொல்லுவதற்காக வெள்ளிக்கிழமைக்கு, இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்கு அந்த வழக்கு திரும்பவும் தேதியிடப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் அரசாங்கம் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்க வேணும். மே மாதம் 27ஆம் தேதி பகிரங்கமாக அறிவித்ததை நீதிமன்றத்துக்கு சொல்றதுக்கு தயங்குகிறார்கள். ஆகையினால இந்த வழக்கு தாக்கல் செய்தது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். இல்லை என்று சொன்னால் ஜூன் 28 வந்தும் போய்விடும். அதற்கு பிறகு எவருமே எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். மக்கள் போராட்டங்களை தவிர்ப்பதற்காக நாங்கள் பாரிய சட்ட மறுப்பு போராட்டங்களை ஆயத்தம் செய்வதை அறிந்து கொண்டு அரசாங்கம் தாங்கள் மீள்கை வாங்குவதாக அறிவித்துவிட்டு ஆனால் அதனை செயற்படுத்தாமல் காலம் தாழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள்.